செப்டம்பர் 2 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனை அறிதல். இன்றைய வேத வாசிப்பு மார்க்கு 1 அதிகாரம் 9 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. குறிப்பு வசனம்: நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். மார்க்கு 1:11. நான் அயர்லாந்து சென்றபோது 3 இலைகள் கொண்ட ஏராளமான அலங்கார ஷாம்ராக்குகளை கண்டு வியந்தேன். அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஆடைகள், தொப்பிகள், நகைகள் என்று எல்லாவற்றிலும் இந்த சிறிய பச்சை இலைகளின் வடிவங்கள் தென்பட்டது. ஷாம்ராக் அயர்லாந்து முழுவதும் பிரபலமாயிருக்கும் ஒரு தாவரம் என்பதை காட்டிலும் இந்த ஷாம்ராக் பல தலைமுறைகளுக்கு திரித்துவத்தை பிரதிபலிக்கும் எளிமையான வழிமுறையாக இருந்துள்ளது. திரித்துவம் என்பது ஒரே கர்த்தத்துவத்துக்குள் இருக்கும் 3 நபர்களை பிரதிபலிக்கிறது: பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர். திரித்துவத்தை விளக்கும் அனைத்து மனித முயற்சிகளும் போதுமானதாக இல்லாத பட்சத்தில் 3 இலைகளால் ஆன இந்த தாவரத்தை வைத்து அதை புரிந்து கொள்ளும் முயற்சி பயனுள்ளதாய் இருக்கிறது. திரித்துவம் என்னும் வார்த்தை வேதாகமத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் திரித்துவத்தின் 3 நபர்களும் ஒரு சேர இடம்பெறும் ஒரே சம்பவம் வேதாகமத்தில் இருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து புறாவை போல இறங்கி வர, பரலோகத்திலிருக்கிற பிதாவாகிய தேவன், நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று சத்தமிடுவதை பார்க்க முடியும். அயர்லாந்து மக்கள் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க இந்த ஷாம்ராக் தாவர இலையை உதாரணமாய் பயன்படுத்திக் கொள்கின்றனர். திரித்துவத்தை குறித்து நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும் போது தேவனை குறித்த நம்முடைய அறிவு விஸ்தாரமாக்கப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ளச் செய்கிறது. திரித்துவத்தை புரிந்து கொள்ள எந்த உதாரணம் உங்களுக்கு உதவுகிறது? தேவன் ஒருவரே என்பதை விசுவாசிப்பது ஏன் அவசியமாகிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவரும் ஒரே தேவனாக செயல்பட்டு உம் பேரன்மையும் பெரிய இரட்சிப்பையும் எனக்காகவும் நம் எல்லோருக்காகவும் ஈவதற்காய் உம்மை தொழுது கொள்கிறேன்.